அனந்த் அம்பானியோட வந்தாரா மேல வந்து இப்ப குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து கிளீன் சிட் குடுத்துட்டாங்க. அது என்ன கேஸ் போட்டிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன மாரி ஜட்ஜ்மென்ட் குடுத்துச்சுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். போன மாசம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி, 9ஆம் தேதி 2 கேஸ் வந்து வந்தாரா மேல போடுறாங்க. ஒரு அட்வொகேட் ஜெயா சுகின், தேவ் சர்மான்ற மாரி 2 பேர் வந்தாரா மேல கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தாரால வந்து இல்லீகலா வந்து மிருகங்களா வாங்குறாங்க. அதே மாரி ஸ்மக்லிங் பண்றாங்க, மணி லாண்டரி பண்றாங்க. அந்த அனிமல்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல கரெக்ட்டா இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு போட்டு இது மேல ஒரு கேஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க. அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டே கையில் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் வைக்கிறாங்க. ஸ்பெஷல் டீம்லாம் வச்சு இது என்ன கேஸ் என்னன்னு செக் பண்ணி எனக்கு வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், நீங்க அந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம ஜட்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி செப்டம்பர் 15க்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் டீம் வந்து இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வந்து சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணும்போது செப்டம்பர் 15ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்லேருந்தே ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாரா மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம், இதில் எந்த இல்லீகல் ஸ்மக்லிங் அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கல, அதனால இந்த ஜட்மெண்ட் நாங்கள் வந்து கிளியர் சிட் கொடுத்துட்றோம். அதே மாதிரி எதுக்கு ஒருத்தர் மிருகங்களுக்காக நல்லது பண்ணுறதை எதுக்கு தடுக்கிறதுக்கு இவ்வளோ சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி கேசஸ் வந்தாரா மேலே வந்ததுன்னா நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜே வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இதை கேட்ட உடனே அனந்த் அம்பானி வந்தாரா அவங்க டீமுக்குலாம் வந்து பயங்கர ஹாப்பி, அவ்வளோதான் நம்ம மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்ற மாதிரி. பட் இப்போவுமே மக்களுக்குலாம் வந்து வந்தாரா மேலே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த வந்தாரன்றதே இந்த மார்ச் மாதம் தான் ஓப்பன் பண்ணாங்க, 2025 ஓப்பன் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அது வந்து ஒரு 3000 ஏக்கரில் வந்து ஒரு பெரிய காடு மாதிரி வச்சுருந்தாங்க. வந்தாரான்றதை எதுக்கு அனந்த் அம்பானி உருவாக்குனது பார்த்தோன்னா, இந்த அனிமல்ஸ்லாம் ரீஹாபிலேஷன் சென்டரும் ரெஸ்கியூ சென்டரும் நாங்கள் வச்சுருப்போம். இப்போ ஏதாவது மிருகங்களுக்கு வந்து அடிபட்டோ இல்லை அதை யாரும் கவனிக்க முடியலன்னா அதை நாங்கள் இந்த வந்தாரால கூட்டிகிட்டு வந்து அதை அழகாக பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே நமக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ வந்தாராலாம் செம்மையாக இருக்கும் போலியே, மிருகங்களுக்குலாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி. ஏன்னா பார்த்தோன்னா அதுக்கு வேலைக்கு குளிக்க வைக்கிறாங்க, இந்த முல்தானி மெட்டியெல்லாம் யானை மேலே அழகாக தூவி விடுறாங்க, யானையை படுக்க வச்சு மசாஜ் பண்ணுறது, மற்ற மிருகம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்தாரால மட்டுமே 1.5 லட்சத்துக்கு மேலே அனிமல்ஸ்லாம் இருக்கான். ஒரு 2000-3000 ஸ்பீஷியஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இதை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஏரியாலே ஏதாவது ஒரு யானை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட இது இங்கே கஷ்டப்படுறதுக்கு வந்தாரால் அனுப்பிவிடுங்க, அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமன் டாக் இப்போ வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க வந்து ஒரு பிரைவேட் ஜூவாக இயங்கிட்டு இருக்குது. நமக்கு வெளியிலேருந்து பார்க்க தான் இது ரீஹாபிலேஷன் சென்டர் ரெஸ்கியூ சென்டர் மாதிரி இருக்கு, ஆனால் அங்கே அப்படி இயங்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கோவிலில் இருக்க யானையெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க, இப்போ ஜூவில் இருக்க மிருகங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒன்றும் இப்போ ஸ்டார்ட் ஆனது இல்லை, இந்திரா காந்தி காலத்துலேருந்தே இருக்கு. இந்திரா காந்தி கூட இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கோவிலில் இருக்கிறதோ சர்க்கஸில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அங்கெல்லாம் அந்த மிருகம் இருக்கக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் ஜூக்கு அனுப்பணும், இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து அப்பத்துலேருந்தே பழகிட்டு இருக்கு. இப்போ இவர் புதுசாக வந்தாரான்னு ஒன்று வந்து மக்களை ஃபேசினேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தார், அதே தான் இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்க்கும்போது ஒரு வீடியோ கூட பார்த்தேன், முரளின்னு அவர் கூட தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவங்க வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே அனிமல்ஸ் வச்சிருக்காங்க, பட் அதெல்லாம் எங்கேருந்து வாங்கினாங்கன்ற மாதிரி அவங்களால வெளியே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி உள்ள பார்த்தோன்னா 200-300 யானை வச்சிருக்கேன்றாங்க. ஆனால் இந்த யானையெல்லாம் எங்கேருந்து வாங்கினாங்கன்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஒன்று காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே விட்டுருப்பாங்க, இல்லைனா இந்த கோயிலில் இருக்க யானையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி வெளியிலேருந்து யானையெல்லாம் வந்து நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாது, நம்ம பேப்பர்ஸ் மாற்றி தான் வாங்கணும். இவங்க அதுக்கெல்லாம் பேப்பர்ஸ் காட்டுவாங்களான்ற மாதிரி கேள்வி கேட்டார். அதே மாதிரி நம்ம சென்னையில் இருக்க இந்த crocodile பேங்க்லேருந்து கூட ஒரு 1000 முதலையை வந்து வந்தாராக்கு அனுப்புனாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து என்னென்ன அனிமல்ஸ்லாம் இவங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சிருக்காங்கன்ற மாதிரி இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த வந்தாராவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கதையும் இருக்கு. ஒன்று வந்து இவங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, இல்லீகலாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, நிறைய இந்த வேர்ல்டு லெவலில் இருக்க அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இங்கே வந்து தங்கியிருக்கானுங்க, வந்தாராலே தங்கி எல்லாரையும் கூப்பிட்டு வரானுங்க. ஃபாரின்லேருந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்துட்டு போகிறானுங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஃபாரஸ்ட் கலான்டேன்னு ஒருத்தர் இருக்கார், அந்த யூடியூப்லலாம் வீடியோ போட்டுட்டு இருப்பார், நிறைய டிவி ஷோஸ்லாம் வருவார், இந்த அனிமல் டிவி ஷோஸ்லாம். அவர் இங்கே தான் தங்கிட்டு இருக்காரு. மனுஷன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காட்டுறாரு. அவர் ரொம்ப பிடிச்சிச்சு போல் வந்தாரா, அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காட்டிகிட்டு இருப்பார். அவர் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அவன் சொல்கிறதெல்லாம் செம்மையாக இருக்கும். அது வந்து 3000 ஏக்கர் கிட்ட இருக்கும். 15 இதுவாக பிரிச்சிருப்பாங்க ஒரு அனிமல்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சிறுத்தைக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, அது இப்போ சம்மர் சீசனுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்களாம், சின்னதாக குட்டெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்களாம். இப்போ வின்டர் வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவாங்களாம். அது இந்த உள்ள வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிற குற்றச்சாட்டும் அது லைட்டாக உண்மை தான். இது வந்து ப்ரைவேட் ஜூ மாதிரி நடத்துகிறாங்கன்ட்டு கண்டிப்பாக அந்த இது இருக்குதான்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே ஒரு ரூம் இருக்குது. இப்போ நம்ம அந்த ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், சோஃபாலாம் போட்டிருக்கோம். பார்த்தா இப்போ சுற்றி புலிங்க போயிட்டுருக்கோம். அது பயங்கரமாக இருந்தது.
என்னடா இது வேற லெவல்ல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அது கண்டிப்பா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க தான் அது. அந்த மாதிரி ஒரு பெரிய பெட் லவரா இருக்காரு. அதனால நல்லதும் பண்றாங்க. அவருக்கான ஒரு பிரைவேட் கெத்து காட்டுற மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ற மாதிரியும் அந்த இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அதே மாதிரி தான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த வந்தாரா மேல ஒரு ஊரே வந்து கோவமா இருந்தது. என்னாச்சுன்னா மகாராஷ்டிரால கோலாப்பூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு கோயில் இருக்கு. ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கு. அந்த ஜெயின் டெம்பிள்ல மகாதேவின்னு ஒரு யானை. அந்த யானை வந்து 1992ல இருந்தே அந்த கோயில்ல வளருது. சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அதுக்கு இப்போ ஒரு 30, 33 வயசு கிட்ட இருக்கு. நார்மலா கோயில் யானை நமக்கு தெரியும் என்ன பண்ணா காசை வாங்கி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நம்ம கொடுக்குற பழம் தேங்காய்லாம் சாப்பிடும். அப்படி இல்லைன்னா அந்த ரோட்டு ஓரமா கடைலாம் வச்சிருப்பாங்க. அதை அவங்க ஒரு பெட் மாதிரியே பார்ப்பாங்க. என்ன மகாதேவி இந்தா பழம் சாப்பிடுன்ற மாதிரி அவங்க பெட் மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை வந்து இந்த பீட்டா குரூப்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ அந்த யானை கஷ்டப்படுது, 33 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த யானை வந்து சாப்பாடு சரியில்லாமல் இந்த வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு, அது பாருங்க அதுக்கு கால் வலி இருக்குது, அது நகம் சரியாக வெட்டலை, இதெல்லாம் இங்கே வச்சுருந்தா அது கஷ்டப்படும், இதை வந்து நம்ம வந்தாராக்கு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் எல்லாம் போட்டு அந்த யானையை வந்து வந்தாராக்கே அனுப்பிட்டாங்க. அந்த யானை கடைசி நாள் போகும்போது கூட பார்த்தோன்னா நார்மலாக தெரியும் யானை அழுகலாம் செய்யும்னு. மக்கள்லாம் அழுதுட்டு இருக்காங்க, யானையும் அழுது அவங்க தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் வந்தாராக்கே அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6000 பேர் லைனாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மகாதேவி எங்களுக்கு திரும்பி வேணுன்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த 6000 பேரும் நாங்கள் ஜியோ யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் ஏர்டெலுக்கு மாறிடும்னு சொல்லி ஏர்டெலுக்கும் மாறினாங்களாம் இவர் மேலே எதிர்ப்பு காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டில் போய் போராடி சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் யானையை வந்து திரும்பி கோயிலே வச்சுக்கோங்க, ஆனால் வந்து அந்த யானை தங்குறதுக்கு எல்லா வசதியும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி வந்தாராவே சரி அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ அந்த யானையை திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்தாரா மேலே வர குற்றச்சாட்டே வந்து அவங்க உள்ள எப்படி பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா உள்ளெல்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அனிமல்ஸ்க்குலாம் அது சொர்க்கம் தான். இப்போ அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டே வந்து எப்படி இந்த அனிமல்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் இந்த crocodile கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க சென்னையிலேருந்து. நான்லாம் சின்ன வயசில் போகும்போதே ரொம்ப இடுக்கி இருக்கும். அது பெரிய நியூஸ் ஆச்சு. இப்போ சென்னையில் வந்து ரொம்ப crocodileலாம் ஃபுல்லானதுனால வந்தாராக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி நிறைய ஜூலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோயில்லேருந்துலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொலம்பியாவில் வந்து ஹிப்போபோட்டாமஸ்லாம் அதிகமாகிடுச்சு. பாப்லோ எஸ்கோபார் ஹிப்போபோட்டாமஸ் அவங்களுமே வந்தாரா கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க வாங்கிக்கிறீங்களான்ட்டு. அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அனந்த் அம்பானியால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா வேறு லெவல் செலவாகும். இதெல்லாம் எவ்வளோ பணண்டாயுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க பெரிய பில்லியனர், அவங்க டேக்ஸ்லேயே ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேறு யாரெல்லாம் இவ்வளோ செலவுலாம் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த வந்தாராவை பற்றி வீடியோஸ்லாம் வருமோ நமக்கு பார்க்க நல்லா இருக்குப்பா சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு, ஆனால் அது உண்மையிலேயே அப்படி தான் இருக்கானோ நமக்கு தெரியல. ஏன்னா அது வந்து பப்ளிக்கு கிடையாது, ஒன்லி ப்ரைவேட் தான். யாராவது பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் உள்ளே போய் பார்த்துருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த பப்ளிக்கும் உள்ளே போனதில்லை. அதனால் உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரிய மாட்டேது. அதே மாதிரி பார்த்தோன்னா அதில் 3000 ஸ்பீஷஸ் கிட்ட இருக்கான். இதை பார்க்கும்போது அவர் ஒரு வைல்ட் லைஃப் கலெக்ஷன்ஸ் மாதிரி வச்சிருப்பார் போல. ஏன்னா அதில் நமக்கு பார்க்குற நேம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அதெல்லாம் அந்தந்த கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கு இருக்க அனிமல்ஸ். ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்து இவர் எப்படி ஒரே இடத்துல போட்டு வச்சிருக்காருன்ற மாதிரி நிறைய கேள்வி வருது. அதே மாதிரி சொல்கிறதும் அதான், இதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுற அனிமல்ஸ் மாதிரி தெரில, இவங்கெல்லாம் வந்து வாண்டடாக இப்போ எங்களுக்கு crocodiles கம்மியாக இருக்குது, உங்கள் ஜூலேருந்து ஒரு 100 அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது, இது யாருமே இதை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரிலாம் தெரில அப்படின்னு இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி நிஜமாலே தப்பு நடக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரில. அது எவிடன்ஸ் எல்லாம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா கோர்ட்லேயே அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் பொதுவான மக்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏதாவது இப்போ நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படிலாம் அவன் பெரிய பணக்காரன் இருந்தாலே அவன் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து மிஸ்டர் பீஸ்டே சொல்லியிருக்காரு. அவர் வீடியோஸ்லேயே வந்து அவர் எந்த வீடியோலாம் நல்லது பண்ணுறாரோ, இப்போ வந்து கிணறு வெட்டி தர்றது, இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, அதில் தான் அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட் வருமா. அவரே சொன்னார் மக்கள் உங்களை பிடிக்கூடாதுன்னு நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். மேபி இவர் பெரிய பணக்காரராக இருக்காரு, அதனால் இது பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன தோணுனா இவன் ஏதோ பண்ணுறான் பாய்வன் அப்படின்ற மாதிரி கூட தாட்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே மக்கள் குரல் கொடுத்து என்ன போராட்டம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பக்கம் வந்து அம்பானி ஃபேமிலி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணதே யாருன்னு பார்த்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான். அந்த வீடியோ இப்போ போய் பார்த்தேன், அதுக்கு வியூஸே 500 மில்லியன் போயிருக்கு. யாரா இவ்வளோ பெரிய அவன்டா பார்த்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால அவங்க சைடு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. பத்தாத குறைக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்தும் ஆர்டர் வந்துருச்சு, இந்த மாதிரி கேசஸ்லாம் இனி என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, கிளியர் சிட்டும் நாங்கள் கொடுத்துட்டோன்ற மாதிரி. இனிமே வந்தாரா வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாதான்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வந்தாரா கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த அனிமல்ஸ்லாம் கொண்டு வராங்களா, இல்லை எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இல்லீகலாக தான் கொண்டு வராங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.